கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ரொம்பவே தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ முகத்தை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கு. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட இவ கேட்குற கேள்வியெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கணும். நம்ம தலை எழுத்துன்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இருந்தாலுமே ரோகிணி போயிட்டு சிரிச்சுக்கிட்டே மீனான்னு சொல்றாங்க, என்ன நீ இங்க சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா நீ பண்ண விஷயம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? ஒவ்வொரு நாளும் என் புருஷனோட முகத்தை கூட பார்க்க முடியாம நான் எந்த அளவுக்கு கூனை குறுக்கி போய் நின்று இருக்கேன் தெரியுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பவே போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்லிடான்ற அளவுக்கு கோபம் வருதுன்றாங்க. உடனே ரோகிணி மீனாவோட காலில் விழுந்து, ப்ளீஸ் மீனா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கிறிஷோட வாழ்க்கை என் வாழ்க்கை, ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே உங்க கையில தான் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து முத்து, விஜயா, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. என்ன இது, ரோகிணி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? எதுக்காக மீனாவோட காலில் விழுந்து அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா, ஏ ரோகிணி, நீ என் மருமக தானடி, எதுக்காக போய் அந்த பூ கட்டுறவு காலில் எல்லாம் விழுந்துட்டு இருக்கன்றாங்க. ஆன்டி, நான் என்ன லூசா? நாங்க எதுக்காக மீனாவோட காலில் விழ போறேன்? என்னுடைய ரிங்க கீழே விழுந்துருச்சு, அதை தேடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்றாங்க. இல்லையே, என் கண்ணுக்கு காலில் விழுந்த மாதிரி தானே தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இப்ப விஜயாவை எப்படி ரோகிணி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.